மாடியில் தொட்டி கட்டியிருந்தோம். கீழே கேப் விட்டு கல் வச்சு, ஸோ தண்ணி கீழே ஓடாத அளவுக்கு மேலே தான் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட செடி ஏற்கனவே காமிச்சிருந்தோம் இல்லையா, அதில் இப்போ நிறையா செடிகள் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வைப்போம். நம்ம யூஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சோண்டு நட்டு வச்சா போதும், அடுத்த வருஷத்துக்கு நமக்கு செடி ரெடி ஆகிடும். மஞ்சள், இது வந்து கற்பூரவள்ளி, அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ரோஸு, அப்படி இங்கே பாருங்கள் பாவக்காய். கிட்டத்தட்ட எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 1 கிலோ அளவுக்காவது பாவக்காய் ரெகுலராக நமக்கு வந்து இது வந்து கிடச்சிடுது. சரிங்களா? பாவக்காயில் ரெகுலராக இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசிட்டாங்க, நிறையா இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும். இதில் சங்குப்பூ, நமக்கு தேவையான அத்தனை செடிகளும் இதில் இருக்குது. இதை தாண்டி கீரை வகைகளும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகள் வந்து ரெகுலராக இதுலேருந்து கிடைக்கும். இதெல்லாம் வல்லார கீரை, இதெல்லாம் பாருங்கள். இந்த வீணாக போன பாட்டிலை கட் பண்ணி அதிலே மண் கொட்டி இந்த மாதிரி நம்ம நிறையா வச்சுருக்கோம். இதோட அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன்.